சீன பெண்களுடைய கால் இப்படி குறுகி இருக்கும். என்ன சொல்லப்போனா அவங்க பழைய ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காலை உள்ள அந்த சதையெல்லாம் கட் பண்ணி காலை குறுக்கிடுவாங்களாம். நம்ம கண் அது வெவ்வேறு ஃபார்ம்ல ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். தன்னை அழகாக காட்டிக் கொள்ளுதல் அப்படிங்கிற இடத்துல மேக்கப் அங்கேருந்து வந்த ஃபார்ம் அந்த ஜப்பானிய பெண்கள் அவங்களுடைய அந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூரா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. ஒரு பெண்ணுடைய கால் இப்படி இருந்தால் ஒடுங்கி அழகாக கூராக இருக்கிற போதுதான் அவள் நல்லவள் என்று நம்பப்பட்டது. இது டூ மச் எது டிங் 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 நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானீஸ் நடக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பெண் தான் நல்ல பெண். புரிஞ்சதா? ஒரு பக்கம் மேக்கப் வேண்டும் என்பவர்கள் அப்படித்தானே, மறுபக்கம் இந்த மேக்கப்லாம் வேண்டாம் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் நீங்களே மேக்கப்லாம் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு ரைட்டா. மேடம் இப்போ உங்க நீங்க தான் ரெட் சாரி மைக் கொடுங்களேன். நீங்க எந்திரிங்களே உங்க ஹேர் ஸ்டைல பாக்கணும்னா பத்தி மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸ்ட்ரைட் அண்ட் ஹேர் இது என்னோட பிறந்ததுல இருந்தே என்னோட உங்க நேச்சர் ஆஃப் சில்கி ஹேர் என்னோட ஹேர். இது என்ன பங்கு ஹேர் பொண்ணுக்கு இயற்கையாவே இப்படி இருக்கும்ன்றது கூட அவங்களால நம்ப முடியல. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த ஆப்போசிட் சைடுல வெளியில இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்பல அந்த அளவுக்கு மேக்கப்ன்ற மாயையில முழுகி இருக்காங்க. ஒரு யார் சாமி இவன் எங்க இருந்து வந்திருக்கான்? சரி ஓகே அண்ணா, I just wanted to ask a direct question straightly. Let's start with the spark. பஞ்சாயத்து நடக்கட்டும். Impression is the best impression sir. சரி நீங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அவங்க டிசைட் பண்ணுவாங்க நீங்க எப்படி பட்டவங்கன்னு. தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. இந்த பொண்ணை உங்களுக்கு பார்த்தோனே பிடிக்கலையா தம்பி? இந்த பொண்ணை உங்களுக்கு பார்த்தோனே பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு சார். இன்னும் அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. மேக்கப் பண்றது ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். ஏன்னா மேக்கப் போடல அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கண்டிப்பா கம்மியாயிடுது. இதெல்லாம் எதிர்க்கிறேன்னா நல்லாவே இருக்காது சார். சரி எப்போ ஒருத்தவங்க அவங்களை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது மேக்கப் ரொம்ப அவசியம் சார். இதுல இருந்து அவங்க தான் நான் மேக்கப்பே போடலங்கறாங்களே. இது வரைக்கும் நீங்க ஃபேர் அண்ட் லவ்லியே யூஸ் பண்ணலீங்களா? யூஸ் பண்ணதே கிடையாது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ரிசப்ஷனுக்குமே இது வரைக்கும் போனது இல்ல போனது இல்ல தம்பி. ரிசப்ஷன் போயிருக்கேன். ஆனா ரிசப்ஷன்ல வந்து பொண்ணு தான மேக்கப் பண்ணனும், நான் ஏன் பண்ணனும்? உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ மேக்கப் போடாம வந்து நிப்பீங்க? கண்டிப்பா போட மாட்டேன். இதுல நல்லதானே இருக்கு, நான் ஏன் மேக்கப் பண்ணனும்? அதுக்கு இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. ஆமா அசிங்கம் வந்தா பார்க்க மாட்டேன் சார். மேக்கப் போடாம அசிங்கம் வந்தா தான் பார்க்க மாட்டீங்க. மேக்கப் போடாமலே அழகா இருக்காங்களே நீங்க தானே சொன்னீங்க, நானா சொன்னேன்? அது எனக்கு தெரியாதா? மேக்கப் போட வேணாம்னு சொல்ற அல்லது மேக்கப்ங்கற ஒரு கான்செப்ட் எதிர்க்கிற இவர்களை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அதை மட்டும் சொல்லுங்க. பைத்தியக்காரப்ப உட்கார்ந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ஆஃப். அவங்கள பார்த்தா உங்களுக்கு இப்ப என்ன தெரியுது? தூங்கி எழுந்து பெட்ல இருந்து வந்தவங்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் என்ன கொடுத்துற நீ வந்து கூடாது அப்படின்ற அது வந்து அகைன்ஸ்ட் பண்றதாவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது போட்டா இதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. சோ அவ பிச்சு புடியா பிச்சு நீங்க அழகா இருக்கு, அழகா கல்யாணத்து அப்பெல்லாம் அழகா இருக்கிறதா தெரியுது. அதுக்கப்புறம் போக போக எத்தனை ஹஸ்பண்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம். இங்க மேக்கப் போட்டா எல்லா பாய்ஸும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க கேர்ள்ஸ். இங்க பாருடா லிப்ஸ்டிக் மூஞ்சில அப்பின்னு வந்துட்டா. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. முடியலங்கற வருத்தம் பாய்ஸ் வேற மேக்கப் போட சொல்றீங்களா? நாங்க டல்லா இருக்க மாதிரியே இருக்கட்டும். இவங்க துணி கடை பொம்மை மாதிரி இருக்காங்க சார். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நீங்க மேக்கப் போடுறது இல்ல எனக்கு அது பதில். நான் நேச்சுரலா இருக்கணும்னு விரும்புறேன். எனக்கு நேச்சுரல் பியூட்டி இருக்கு. இப்பவே கண்ண கட்டுது. அப்படி ஒரு இம்ப்ரஷன் கம்ஃபர்ட்டபிள் இந்த அப்படி ஒரு இம்ப்ரஷன் தேவையே இல்ல. எனக்கு தேவை. உங்களுக்கு தேவை இல்ல, எனக்கு தேவை. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். இதுதான் மங்களகரமாக இருக்கலாம். அந்த மாதிரி தெரியவே இல்ல சார். நீங்க உங்க மனசுக்கே தெரியும் நான் எவ்வளவு அழகா இருக்கேன். பாக்குறாங்க four different நிறைய வேரியஸ் இதத்தான் நான் கேக்குறேன். வேரியஸ் people நம்மள பாக்குறாங்க. ஓகே ஓகே அடுத்து வேற உங்களை மோர் ஸ்மார்ட்டராக ஆக்கி இருக்கு. சார் நான் மேக்கப் போடாம போனா ஒரு ஃபிகர் கூட நான் பார்க்காது சார். சரி அவர் சொல்றாரு. நீங்க அது உங்களுடைய நினைப்பு தான். முதல்ல சொன்ன மாதிரி தான் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற கேஸ் அவேர்னஸ் கிடையாது. people think மேக்கப் போடுகிறவர்களை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதை சொல்லுங்க. முகமூடியானவர்கள் இட்ஸ் போலி. போலி